ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குடமிளகா சட்னி. இட்லிக்கு தோசைக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்து தனியாக வச்சிடலாம். நான் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸாக இருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பச்சை மிளகா ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை மிளகா காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் பூண்டு ஒரு 5 பல் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். புளி இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். குடமிளகா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தென் தேங்காய் ஜில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். போதும். இந்த அளவுக்கு வதங்கினா கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே கொத்தமல்லி வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம் சட்னியை. 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தென் பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். சட்னியை தாளித்து விட்டுருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப எம்மியாக இருக்கும். எப்போவும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி அரைச்சதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.